வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க பேராசிரியர் முனைவர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். ஐ எம் சாரி ஐயப்பா என்ற ஒரு பாடல் இவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிற அந்த பாடலை பாடிய இசைவாணியை கைது செய்ய வேணும்னு ஹெச் ராஜால ஆரம்பிச்சு மாரிதாஸ் வரைக்கும் ஒட்டுமொத்த சங்கி ஈகோ சிஸ்டமும் இன்னைக்கு களத்துல இறங்கி இந்து மதத்துக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு போராடிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே இவங்க கோபம் இசைவாணி மேலையா, இல்ல தன்னை தாடிக்காரன் பேத்தின்னு சொன்னாங்களே அந்த பெரியார் மேலையா? உண்மையிலேயே இவங்க இந்துக்கள் பக்கம் நிக்கிறதா இருந்தா, முதல்ல இந்து பெண்கள் உள்ள போகணும்னு நினைக்கும் போது அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கணும். அதெல்லாம் செய்யாம விட்டுட்டு ஐ எம் சாரி ஐயப்பா, உள்ள வந்தா என்னப்பா தப்பாப்பா அப்படின்னு கேட்ட ஒரு பாடலை புடிச்சு வச்சுக்கிட்டு அவ்வளவு கதர்னாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப சின்ன அரசியலே பெரியாரினுடைய பேத்தி என்று சொன்ன அந்த வார்த்தை தான். தாடிக்காரன் பேத்தி அப்படின்னு சொன்ன அந்த சொல்லுதான். அதுல கதறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டு இப்ப கதற வேண்டிய தேவை என்ன இருக்குன்னா, சங்கிகளுக்கு தமிழ்நாட்டுல அரசியலே இல்ல, அரசியல் செய்யற சூழலும் இல்ல, என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, எல்லாமே ஃபெயிலியர் அட்டம்ப்டா போயிருது. அதனால வேற வழி இல்லாம இந்த காலகட்டத்துல நம்ம அக்கா கஸ்தூரி கைது செய்யப்பட்ட உடனே பொங்கி எழுந்து நீங்க எல்லாம் பாடலாமா, நீங்க எல்லாம் பாடினா அது இந்துக்களை புண்படுத்தாதா அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த அவசர கதியில அவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொன்ன அரசியல். அப்ப இவங்களை பொறுத்தவரையும் இசைவாணி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த பொண்ணு, இசைவாணி பெரியாரை பற்றி பாடிடுச்சு, இசைவாணி பெண்கள் உள்ள போறதை பத்தி பாடிடுச்சு. அப்ப இதெல்லாம் இந்து தர்மத்திற்கு எதிரானது அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. கோடிக்கணக்கான வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்ட பெண்களினுடைய குரல் தான் இந்த இசைவாணியினுடைய குரல். அந்த பாட்டு முழுக்க முழுக்க பெண்களினுடைய அடுத்த கட்ட விடுதலையை நோக்கி அவங்க எப்படி கொண்டு வரணும், எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிற அழகான பாட்டு. இதுல ஒரு பிரச்சனை இல்ல, ஐயப்பனுக்கே பிரச்சனை கிடையாது. ஆனா எச் ராஜாவுக்கு, தமிழிசைக்கு, போடுதாஸ்கெல்லாம் பிரச்சனையா இருக்குன்னா இதை வைத்து அரசியல் செய்ய ட்ரை பண்றாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அது ஜெயிக்காது. ஒரு விஷயத்தை இந்த இடைநிலை சமூகங்கள், அதுவும் குறிப்பாக இந்த சங் பரிவார் கூட்டத்துக்கு அவங்களுடைய கொள்கையை தூக்கி பிடிக்கிற இந்த இடைநிலை சமூகங்கள், பெரியார் தான் ஒரு விதத்துல இந்த சமூகங்கள்லாம் கோவில் நுழைவுக்கு போராடினவர் அப்படிங்கறத ரியலைஸே பண்ண, கொடிக்கம்பத்துக்கு 700 அடி அந்த பக்கம் நின்னுட்டு இருந்தவங்கள கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போனதே பெரியாருடைய போராட்டங்கள் தானே. ஆனா பெரியார வெறும் ஒரு கடவுள் மறுப்பு அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள, சிறிய வட்டத்துக்குள்ளே அடக்க முயற்சி பண்றாங்க. இந்த பாடல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வரிதான் ஐ எம் சாரி ஐயப்பான்னு தான் வருது. ஐயப்பருடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ, இல்ல அவருடைய வரலாறையோ, இல்ல அவருடைய பிறப்பையோ எந்த விதத்திலயும் அந்த பாட்டுல எதுவுமே கொச்சைப்படுத்தல. ஐ எம் சாரி ஐயப்பான்னு நம்ம கேஷுவலா கேட்கிற மாதிரி ஒரு வசன நடையில தான் அந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை இங்க அரசியலாக்குனா இது தொடர்ந்து இந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, எடுபடவும் மாட்டேங்குது. என்ன மைண்ட் செட்ல இவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏங்க இதுக்குள்ள இன்னொரு வரியும் கூட இருக்கு. என்ன வரி அப்படின்னா, நீங்க எங்களை மிரட்டி உருட்டி உட்கார வைக்கிறதுக்கு இது பழைய காலம் இல்லப்பான்னு சொல்றான். அது அவங்களுக்கு இடிக்குது. ஏன்னா சாதிய அடக்குமுறை, சாதிய ஒடுக்குமுறைகளின் மூலமாக தங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கும்பல். தமிழ்நாட்டுல மதத்தை வச்சு அரசியல் செய்ய முடியாது, ஆனா சாதியை வச்சு அரசியல் செய்ய முடியும்னு நம்புறாங்க. அதனாலதான் இந்த கும்பல் எல்லாம் சாதிய அந்த இழிவெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இப்படி மிரட்டல் உருட்டெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, அதெல்லாம் அந்த காலம். படிக்காதன்னு சொன்ன, நாங்க கைய கட்டி நின்னோம், ட்ரெஸ்ஸ காலுக்கு மேல கட்டுன்னு சொன்ன, செருப்பு போடாதுன்னு சொன்ன, சேரியிலன்னு சொன்ன, அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் அடிச்சு ஏறிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்ன பாட்டுனால இவங்க கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆலய நுழைவு போராட்டத்தை பெரியார் மட்டும் இல்ல, ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்பே நாடார் சமூக மக்கள் பலமுறை நடத்தி இருக்கிறார். பிற்படுத்தப்பட்ட மக்கள்கள்ல நாடார் சமூக மக்கள் ஆலய நுழைவு போராட்டத்தை ஏராளமா நடத்தி இருக்கிறாங்க. அது ஒரு 6, 7, 8 முறை நடத்தி இருக்கிறாங்க. ஒரு நூற்றாண்டுல 840-50கள்ல தொடங்கி 1939 வரைக்குமே அதை நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கமுதியில நடந்த மீனாட்சி அம்மன் கோவில் ஆலய நுழைவு போராட்டம் ரொம்ப முக்கியமான போராட்டம். அந்த போராட்டத்துக்காக 1897ல 5000 ரூபாய் ஃபைனா அன்னைக்கு இருந்த வெள்ளக்கார போட்டிருக்குன்னா பாருங்க. 2500 ரூபாய் நீங்க தீட்டுக்கலைக்கு கட்டிருங்க, 2500 ரூபாய் நஷ்ட ஈடா கொடுங்க அப்படின்னு தீர்ப்பு சொல்ற அளவுக்கு இங்க சாதி மண்டி போய் கிடந்துச்சு.
இந்த இழிவு நிலையில இருந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னா எதுக்குடானா, நீ உள்ள வந்துடாத, ஓரமா நின்னு கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு அப்படியே கிளம்பு அப்படின்னு வச்சிருந்தான். அப்ப போராடி போராடிதான் 1939தான் ஆலய நுழைவு சட்டமே வருது ராஜாஜி காலத்துல. அதுல 1008 ஓட்டை இருக்கு. அதையும் பெரியார் எதிர்க்கிறாரு. நீ சட்டம் போட சொன்னா என்னையா போட்டு வச்சிருக்கேன்னு சொந்த நண்பனை எதிர்க்கிறார். இத்தனை போராட்டங்களுக்கு பின்புதான் இப்படி வருது. பெரியாரை பொறுத்தவரையில் வைக்கம் நூற்றாண்டு இது. வைக்கம் நூற்றாண்டு எதுக்கு வந்தது? ஒரு அக்ரஹாரத்துக்குள்ள நீ நுழையக்கூடாது, அக்ரஹாரத்துக்குள்ள நீங்க நடந்தா பிற சாதிகள் நடந்தா தீட்டாயிரும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஒரு லாயரை அடிச்சு வெளுத்ததுனாலதான் அது போராட்டமா மாறுது. அது போராட்டமா மாறும்போது 52,000 பேரை சந்திச்சு கையெழுத்து வாங்கி 52,000 பேரை திரட்டி மாநாடை நடத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரெவல்யூஷனை, ஒரு புரட்சியை உருவாக்குனாரு பெரியார். அதனாலதான் இன்னைக்கு நாமெல்லாம்னா யாருன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடிகள் இன்னைக்கும் கோயிலுக்குள்ள போக போராடிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இத்தனை பேர் உள்ள போறதுக்கு காரணமா இருந்ததே தாடிகாரன் தான். நீ 1000 அவமானப்படுத்தலாம், ஏன்னா பார்ப்பனியம் ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கும். தான் நேரடியா களத்துல இறங்கி போராடாது, எதிர்க்காது, எதுவும் செய்யாது. ஆனா அடியாள செட்டப் பண்ணிக்கிறோம். இந்த அடியாள செட்டப் பண்றவங்க எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இருக்கிற, ஒடுக்கப்பட்டு இருக்கிற, விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற, பொருளாதார தன்னிறைவற்ற, கல்வி அறிவற்ற ஒரு சாமானிய சுயமரியாதை வாழ்க்கையற்றவர்களை புடிச்சுக்கிறோம். அவங்களை கையில வச்சுக்கிட்டு இந்த அடியாள் வேலையெல்லாம் அவர் செய்ய சொல்லும். அதுல ஒரு பீஸ் நம்ம அண்ணாமலையும் கூட, அவரும் ஒரு அடியாள் தான், நம்ம மோடிஜியும் ஒரு அடியாள் தான். இதெல்லாம் பிற்படுத்தப்பட்ட அடியாட்கள். நம்ம போடுதாசும் ஒரு அடியாள் தான். அப்ப இந்த அடியாட்களை வைத்து மிரட்டுவது, உருட்டுவது, தலைவர்களை கேவலப்படுத்துறது, இந்த ரெவல்யூஷனை ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் சமூகத்தை கொண்டு போன தலைவர்களை இழிவுபடுத்துவது, கொச்சைப்படுத்துவது, இதனுடைய தொடர்ச்சி அவர் வேலையை பார்த்து வச்சிருக்கிறாருங்க. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது என்ன அப்படின்னா, நேத்து முந்தா நாள் ஒரு பாட்டு, ஐ எம் சாரி சொரியப்பா சொரியானே அப்படின்னு ஒரு பாட்டை பிஜேபி காரன் விடுறான். இதுக்கெல்லாம் நாங்க கவலைப்படுறதோ, உடனே கைது செய்யுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கோ நாங்க வேலையில இருக்கவே மாட்டோம். ஏன் தெரியுங்களா? அதெல்லாம் சொந்தமா வாழ்ற காலத்திலேயே, உயிரோட இருந்த காலத்திலேயே உங்களை மாதிரி அல்லு சில்லு 5-6 பேரா ஏற்கனவே பார்த்த கூட்டம் தான் எங்க கூட்டம். அதனால நொட்டாங்கல அடிச்சு தள்ளிட்டே போவோம். செத்து போய் 50 வருஷம் ஆக போகுது. 73ல செத்தவரு இன்னைக்கும் உன் கண்ணுல கடப்பார விட்டு ஆட்டுறாரு. சித்தாந்தமா உனக்கு உறுத்தலை கொடுக்கிறாரு, ஒரு பயத்தை கொடுக்கிறாருன்னா அதுதான் பெரியாரினுடைய சித்தாந்தம் பெற்ற வெற்றி, அவருடைய செயல் திட்டங்கள் பெற்ற வெற்றி. எனவே இந்த கும்பல் திரும்ப திரும்ப வேற வேற வழிகள்ல போராடுதுங்க. சாதியை தூக்கி உடைச்சு மக்களை ஒருங்கிணைச்சு கோயிலுக்குள்ள கொண்டு வந்துட்டாரே, அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா பூசாரிகள் வரைக்கும் ஆயிட்டாங்களே அப்படின்ற பதற்றத்துல இருந்துதான் இந்த விஷயத்தை மேலும் மேலும் பெருசாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டுல இந்த முயற்சி எடுபடாது. இன்னொரு விஷயம் இவங்க எல்லாருமே சுட்டி காட்டுற ஒரு விஷயம், இசைவாணி மதத்துல கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர். கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் எப்படி இந்து மதத்தை விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த யேசுதாஸ் பாடிய ஹரிவராசனம் தான் இன்னைக்கும் சபரிமலையில ஒழிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். கருத்து சுதந்திரம்ன்றதுக்கு எல்லை என்ன? இப்ப இவங்க இஸ்லாமியர்களுடைய பழக்க வழக்கங்களை தலையிடுறாங்க, பீஃப் சாப்பிடுறாங்கன்னு போட்டு அடிக்கிறாங்க, கோவிலுக்கு ஒவ்வொரு மாஸ்க்கு கீழே போய் கோவிலை தேடுறாங்க. மற்ற மதத்துல இவங்க நிறைய இன்டர்ஃபியர் பண்றாங்க. ஹிஜாப் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி இவர்களுக்கு இருக்கக்கூடிய அதே கருத்து சுதந்திரமும் உரிமையும் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இருக்கு அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும். அப்ப இந்த கருத்து சுதந்திரத்தின் எல்லை என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க கருத்து சொல்றதுக்கு இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த மதத்துல இருக்கிறத பேசணும்ன்றதை தாண்டி எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் எந்த மதத்தில் இருக்கிற தவறுகளையும் சுட்டிக்காட்டலாம், தவறுகளை சுட்டிக்காட்டலாம். முற்போக்கான செயல் திட்டங்களை வரவேற்கலாம், பாராட்டலாம். அதை பெரியார் செய்வாரு, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் செய்யும், அம்பேத்கர் இயக்கங்கள் அதை செஞ்சாங்க. இதைத்தான் நம்மளும் வலியுறுத்துறோம். கருத்து சுதந்திரன்ற பேர்ல தனி மனித தாக்குதலையும் தனி மனிதர்களை அவமானப்படுத்துவதையும் பொய்யான பிம்பங்களை கட்டமைப்பதும் தான் அவமானகரமான செயல். இதை நாம கருத்துரிமை என்ற பேர்ல செய்யக்கூடாது. ஆனா ஒருத்தர் ஒடுக்கப்படுறாரு, காலம் காலமா அவர் விளிம்புநிலைக்கு தள்ளப்படுறாரு, அவர் சுயமானத்தோடு வாழ முடியாத சூழலுக்கு தள்ளப்படுறாருன்னா அதை குறித்து யார் வேண்டுமென்றாலும் கேள்வி கேட்கலாம். அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களாம் கேள்வி கேட்கலாம். சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். இங்க ஒரு இன அழிப்பு நடக்க போகுது அப்படின்னு போன வருஷமே இந்த ஜினோசைட் வாட்சினுடைய தலைவர் கிரகரி ஸ்டாண்டன் அவர் உடனே ஒரு அறிக்கை எழுதி அமெரிக்க அரசு கொடுக்கிறாரு. நடக்க போறது இந்தியால,
நடக்க போறது இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை மக்கள் மீது, செய்ய போறது RSS. இது எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அதை பாதுகாக்கணும்னு சொல்றாரு. அப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? பாதுகாக்கணும், ஒருத்தனுடைய உரிமையை வென்றெடுக்கணும்னா யார் வேண்டும் என்றாலும் குரல் கொடுக்கலாம். இங்க இருக்கிற மக்களுக்கு அமெரிக்கால வந்து குரல் கொடுத்தாங்க. இங்க போராட்டம் நடத்தினாங்க விவசாயிகள். விவசாயிகளுடைய இந்த போராட்டத்திற்கு உலகம் முழுவதும் இருக்கிற முற்போக்கான சக்திகள் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து டூல்ஸ்ன்ற பேர்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணி அது பெரிய சர்ச்சையாச்சு. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் யார் செஞ்சா? ஏன் செய்யணும்? இந்திய விவசாயிக்கான அங்க ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் வந்து ஏன் பேசணும்? அங்க ஒரு சினிமா நடிகை ஏன் பேசணும்? அப்போ இதுதான் சூழல். அப்ப அங்க இருக்கிற ஒரு சினிமாக்காரங்க பேச முடியுது, சுற்றுச்சூழல் ஆர்வலர், சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாரும் பேசுறாங்கன்னா, அப்ப இவங்கதான் இது குறித்து பேசணும்ன்ற அரைவேக்காட்டுத்தனத்தை தூக்கி ஓரமா வைக்கணும். எந்த தப்பு யாரு கண்ணுக்கு பட்டாலும் கேட்கலாம். நான் இசைவாணின்றவங்க ஒரு தனிப்பட்ட பெண் இல்ல, அவங்க ஒரு கலைஞர், ஒரு பாடல் கானா பாடல் கலைஞர். அந்த கானா பாடல் கலைஞருக்குன்னு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. அவங்க கோடிக்கணக்கில் இருக்கிற பெண்களினுடைய சார்பாக ஒரு கேள்வியை வைக்கிறாங்கன்னா, நீ இந்த மதத்துக்காரி, நீ இந்த மதத்துக்காரின்னு சொல்றதுக்கு ரொம்ப அரைவேக்காட்டுத்தனமான சிந்தனை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். யார் வேணாலும் கேட்கலாம்னா அவங்களும் கேட்கலாம்ல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இவங்க ஃபுல்லா அப்படி செஞ்சாங்கல்ல. ஹிஜாபுக்கு சட்டம் ஒண்ணும் தான், மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யறதுல இந்தியா தான் 2வது இடத்துல இருக்கு உலகத்திலேயே. ஆனா போய் அத்தனை மாட்டுக்கறியும் சாப்பிடக்கூடாதுன்னா, நேத்து நேரங்க உத்தரப்பிரதேசத்துல உயிரோட இருக்கிற மாட்டை புல்டோசர்ல கட்டி இழுத்துட்டு போறான் கோசாலையில இருந்து. அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. அப்போ இஸ்லாமிய மக்களை ஒடுக்கணும்னா அவங்க கல்ச்சர்ல கை வச்சாங்க. முத்தலாக்கு யார் கல்ச்சர்ல யார் கை வைக்கிறது? முத்தலாக்கு வந்து சிவில் குற்றமா இருந்தது. ஆனா இதை வந்து இப்ப வந்து கிரிமினல் குற்றமா மாத்தி அந்த ஆளுக்கு 3ல இருந்து 5 வருஷம் தண்டனை மாத்தி அந்த குடும்பத்தை சதைக்கிற வேலையை நீங்க பாத்தீங்கல்ல. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீ எப்படி உள்ள தலையிட்ட? நீ எப்படி இஸ்லாமிய பெண்களினுடைய சார்பா முத்தலாக்குன்றத ஒரு கிரிமினல் குற்றமா மாத்தின? அப்ப அதுக்குள்ள 1008 அயோக்கிய கருத்தை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. ஆனா நாங்க யாராவது கேள்வி கேட்டா, நீ வந்து முற்போக்காளர், சாமி கும்பிட மாட்ட, நீ ஏன் கேள்வி கேட்கிற? நீ வந்து கிறிஸ்தவ பொம்பள, நீ ஏன் கேள்வி கேட்கிறன்றது கேவலமான பிரச்சனையை திசை திருப்புகிற அயோக்கியத்தனமான அரசியல். அந்த பிரச்சனையை திசை திருப்பாம நேர்மையா சீர்திருத்தங்களை செஞ்சால் ஒழிய மதங்கள் காணாம போகும். அழிஞ்சு போன பல மதங்கள் இருக்கு, காணாம போயிரும். அப்ப மக்களுக்கு ஏபிளா அவங்களால பின்பற்றக்கூடிய வகையில எல்லாரையும் அரவணைத்து போறதுதான் மதங்களுடைய வேலை. அதை ஏன்டா நீ சாமி கும்பிடாதே சொன்னா, சாமி கும்பிடாதவங்க இந்த ஊர்ல எல்லா மாற்றத்தையும் செஞ்சவங்க. சாமி கும்பிடாத முற்போக்காளர்கள் தான் சிசு கொலையை தடுத்தோம். சாமி கும்பிடாத முற்போக்காளர்கள் தான் குழந்தை திருமணத்தை தட்டி கேட்டாங்க. சாமி கும்பிடாத முற்போக்காளர்கள் தான் சிதையில உயிரோட பெண்களை ஏற்றி வைக்கிற சதி என்கிற உடன்கட்டை ஏறுகிற வழக்கத்தை தடுத்தாங்க. இப்படி 1000 உதாரணங்களை சொல்ல முடியும். இந்த மாற்றத்திற்கு காரணமே சாமி மேல பெருசா நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு பக்கம், சாமி மேல நம்பிக்கையே இல்லாதவங்க ஒரு பக்கம், இந்த சமூகத்தை சீர்திருத்த வேண்டும் என்று நினைக்கிறவங்க ஒரு பக்கம், இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த மாற்றத்தை தந்திருக்கிறாங்க. அதனால சும்மா நாச்சுக்கு நின்னுகிட்டு இசைவாணி சாதியை பற்றி பேசுவதோ, இசைவாணியினுடைய மதத்தை பற்றி பேசுவதோ அரைவேக்காட்டு அரசியல். இதுலயும் இசைவாணி அடிச்சா யாரு வருவாங்கன்னு நினைப்பதான் இந்த அடி. நீங்க கஸ்தூரிக்கு இவ்வளவு பேர் பொங்குனாங்களே, ஏன் இசைவாணிக்காக இவ்வளவு கத்துறாங்க அப்படின்னா, பொங்குறது வேற கத்துறது வேற. பொங்குறது ஆதரவா அப்படியே குரல் கொடுக்கறது, கத்துறதுன்றது அரெஸ்ட் பண்ணுங்கன்றது. ஏன்னா இசைவாணி ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த பொண்ணு, அதனால நீ ஆட்டி படப்ப, கேட்க நாதி இல்லைன்னு நினைப்ப. இங்க ஊரெல்லாம் அந்த அரசியல்லாம் செல்லுபடியாதாக அரசியல். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முற்போக்கு இயக்கங்களை சேர்ந்தவங்க நாங்க இருக்கோம், இசைவாணிக்கு துணையா நிப்போம். அதனால உங்க அரைவேக்காட்டு அரசியல், சாதி மத அரசியல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு உண்மையிலே அரசியல் பண்ணி ஜெயிக்கலாம்னா அதுக்கான வழியை பாருங்க. ஓகே. இது 6 வருஷம் முன்னால வந்த ஒரு பாடல். அதுக்கு இப்போ ஒரு எதிர்ப்பு வருதுன்னா, அது ஒரு தன்னெழுச்சியா வந்த ஒரு எதிர்ப்பா தோணல. அது ஏதோ ஒரு மேனுஃபேக்சர்ட் ஒரு அரசியல் களமா தான் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இதற்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள், மத்த மதத்தை வந்து புண்படுத்துறவங்க யாரா இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? மத்த மதங்களை புண்படுத்துறதுன்றது எந்த ஸ்கேல்ல அவர் அளக்குறாருன்றத பொறுத்துதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற உண்மை வெளிப்படும், அரசியல் வெளிப்படும். மத்த மதத்துக்காரங்களை இழிவுபடுத்துறதுன்னா, ஒரு கோயில்ல இருக்கிறவங்கள அல்லது கோயில் வழிபாட்டு முறையில இருக்கிறவங்க, நம்பிக்கை வைத்திருக்கிறவங்கள அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரியான சில வேலைகளை செஞ்சா அதை இழிவுபடுத்துறதுன்னு அரசு நினைச்சுன்னு வச்சுக்கோங்க. கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்றது நம்பிக்கை, கோயிலுக்குள்ள பூசாரி தளத்தை இந்த சாதிதான் பண்ணணும்ன்றது நம்பிக்கை, கோயில் இப்படித்தான் செயல்படணும்ன்ற நம்பிக்கை. ஆனா அதை உடைச்சுதானே இந்த அரசு மாற்றத்தை செஞ்சிருக்கு.
அப்ப அது பார்ப்பனர்களை பொறுத்தவரையும், பார்ப்பனியத்தை பொறுத்தவரையும் அரசு அவர்கள் நம்பிக்கையை உடைச்சுதானே இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப நம்பிக்கையை உடைச்சு வேலை செஞ்சுட்டாங்கன்னா அவங்க மனசை புண்படுத்திட்டாங்கன்னு தானே அர்த்தம். அப்ப புண்படுறது ஏராளமா புண்படும். அதனால அரசாங்கம் தெளிவா எந்த இடத்துல நின்னு முடிவெடுக்கணும்னு பார்க்கணும். ஏன்னா உச்ச நீதிமன்றமே சொல்லுச்சு, பெண்களை ஒரு கோயிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றதே அரசியல் சாசன சட்டத்திற்கே எதிரானது. ஏன்னா அரசியல் சாசன சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம், எல்லாரும் எல்லா வேலையும் பண்ணலாம்னா ஏன் சில கோயில்களுக்குள்ள குறிப்பிட்டதுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கிறாங்க இந்த ஐயப்பன் கோயில் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல. அப்ப நம்ம நிறைய பேச வேண்டி இருக்கு. அதனால ரொம்ப அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நம்ம இதுல முடிவெடுக்க முடியாது. ஸ்டாலின் அவர்களுடைய அரசு முற்போக்கு அரசு, சமூக நீதி அரசு அப்படின்றத நம்ம பாக்குறோம். பல திட்டமிடல்களை, செயல் திட்டங்களை பாக்குறோம். எனவே எடுத்தவங்க அவுத்தோன்னு அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்றது எனக்கு தெரியும். எந்த அளவுகோலை கையில வச்சிருக்கான்றத கவனமா அரசு கையில வச்சுக்கணும். ஏன்னா முற்போக்கு அளவுகோல்னு ஒண்ணு இருக்கு, ரொம்ப பிற்போக்கான அளவுகோல்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டையும் கையில வச்சு எது மக்களுக்கு நேர்மையா சரியா இருக்கும், மக்களுக்கு எது வளர்ச்சியை கொடுக்கும், மக்களுடைய பேச்சுல எந்த இடத்துல அதை உயர்த்தி பிடிக்கலாம் அப்படின்றத அரசு தீர்மானிக்கணும், ரொம்ப கவனமா தீர்மானிக்கணும். ஓகே, இதெல்லாம் ஒரு மதம் அப்படிங்கிறது ஒரு இமோஷனலான ஒரு விஷயம். அதுக்குள்ள இந்த மதத்தை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு அரசியலை தொடர்ந்து பாஜக சங் பரிவார் கூட்டம் செய்யுது. அப்போ இந்த அரசியல் சதியை மக்கள் எப்படி எதிர்கொள்ளணும், மக்கள் எப்படி உணரணும், மக்கள் எப்படி இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இங்க மதம் அப்படின்றதே ஒரு காலகட்டத்துல யாரால உருவாக்கப்பட்டது, அதுல இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் யாரால வைக்கப்பட்டதுன்னா அதிகாரத்தினுடைய உச்சத்துல இருந்தவங்க உருவாக்குனது மதங்கள். அதனுடைய கண்டிஷன்ஸ், அதுல இருக்கிற அத்தனை விதிகளையும் அவங்கதான் உருவாக்கிக்கிட்டாங்க. அந்த விதிகளை தங்களுக்கு ஏற்ப மாற்றவும் செய்தார்கள். அப்போ சாமானிய மக்கள் புரிஞ்சுக்கணும், கடவுள் நம்பிக்கை வேறு, மூட நம்பிக்கையும் இல்லது இப்படி கட்டமைக்கப்பட்ட கட்டுப்பாட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதும் வேறு. கடவுள் நம்பிக்கைன்னா என்ன அப்படின்னா, பொதுவாக எங்க ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, கல்லோடாயினும் சொல்லி அழு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கு என்ன பொருள்னா, யாரோ முகம் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட சொல்லி அழுகிறத விட அது கல்லுனா கூட இருந்துட்டு போட்டுமே, போய் சொன்னா அது ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம மனசுல இருக்கலாம் கொட்டிட்டு வந்துடலாம், அதுக்காவது நீ போ அப்படின்னு சொல்ற வழக்கம் தென் மாவட்டங்கள்ல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, மனசுல ஏதோ பாரமா இருந்துச்சுன்னா போய் சாமி கும்பிடுறதுன்றது வேற. அப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் கொடூரமா எல்லாம் போய் சாமி கும்பிடுறது இல்ல. ஆனா இப்படி இருக்கிற மக்களை பயன்படுத்தி தான், ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரையில பெரும்பான்மை சமூகம் இந்து மதம் என்று சொல்லக்கூடிய பல மதங்களை ஒருங்கிணைத்த ஒரு இதுக்குள்ளதான் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கோம். அப்ப பெரும்பான்மை மக்கள் இருக்கிற இந்த பகுதியில ரொம்ப கவனமா அந்த மக்கள் இருக்கணும். உங்க பேரை சொல்லிதான் அநியாயம் நடக்குது, உங்க பேரை சொல்லிதான் இன்னொரு மதத்தை தாக்குறாங்க, உங்க பேரை சொல்லிதான் இன்னொரு சர்ச்சை இடிக்கிறான், உங்க பேரை சொல்லிதான் சர்ச்சு ஃபாதரியார குடும்பத்தோட எரிச்சான், உங்க பேரை சொல்லிதான் சின்ன குழந்தைய கூட ஹரியானாவுல தீ வச்சு எரிச்சான், கிறிஸ்தவ குழந்தைய. உங்க பேரை சொல்லிதான் பாபர் மசூதியை இடிச்சான், இடிச்சவன் பூரா வெளியே ஃப்ரீயா திரிறான். உங்க பேரை சொல்லிதான் ரத யாத்திரைன்ற பேர்ல கொடூரமா கொன்னான். இன்னொன்னு உங்க பேரை சொல்லிதான் ரயில்ல எரிச்சிட்டு இதுல குஜராத்ல வன்கொடு பயங்கரமான இன அழிப்பை செஞ்சான். அப்போ ஒரு விஷயத்த மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும், நம்ம பேரை சொல்லி நம்ம அக்கௌண்ட் வழியா ஒரு பெரிய அயோக்கியத்தனத்தை அரசியலாக செஞ்சு ஒரு பார்ப்பனிய அதிகார கும்பல் சுரண்டி தின்னுட்டு இருக்கு. அப்ப அவன் அதிகாரத்துல உட்கார்றதுக்காக நமக்கு இருக்கிற எமோஷனலை தூண்டி விட்டு நம்மள மொட்டாலாக்கி நம்ம வீட்டு பிள்ளைகளை அடியாளாக்கி நம்மள ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவன் அதிகாரத்துல உட்காருவான். அப்ப மக்கள் தெளிவா இருந்துக்கணும். இன்னைக்கு கூட உத்தரப்பிரதேசத்துல 10 எரிஞ்சிட்டு இருக்கு, 5 சின்ன பசங்களை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப உத்தரப்பிரதேசம் பற்றி எரியுதுன்னா ஒரு மசூதிக்குள்ள போய் ஷாகின்னு ஒரு மசூதிக்குள்ள போய் அங்க சாமி இருந்துச்சு, ஹரிகரன் ஒரு சாமி இருந்துச்சுன்னு அவுத்து விட்டுட்டு இருக்கான். இப்ப என்ன சொல்றான்னா, முன்னாடி ராம ஜென்மபூமி, இப்ப கிருஷ்ண ஜென்ம பூமின்றான். அப்ப இது எல்லாமே இந்துக்களுக்கான பிரச்சனை இல்லை, இந்துக்களுக்கு வேலை வேணும். உத்தரப்பிரதேசத்துல ஒரு வேலைக்கு 10,000 பேர் கூடியிருக்கான், குஜராத்ல ஒரு 2-3 வேலைக்கு 10,000-15,000 பேர் கூடி எதிர்ப்பு தெரிவிக்கிறான். உத்தரப்பிரதேச வேலை இல்லாத இளைஞர்கள் போன வாரம் போராட்டமே நடத்திருக்கிறாங்க. அப்ப என்ன நம்ம கேட்கிறோம்னா, இந்துக்கள்ன்ற பேர்ல நீ பிரசாதமா விபூதி கொடுக்கறது இல்லை, இந்துக்கள்ல காப்பாத்துறது, வேலை வாய்ப்பை உருவாக்கணும், பாதுகாப்பை உருவாக்கணும், அவங்க தன் காலில் நிக்கிறதுக்கான சூழலை உருவாக்கணும், பள்ளிக்கூடங்களை கட்டணும், சுகாதார நிலையங்களை கட்டணும், மருத்துவமனைகளை கட்டணும். இதை எதையுமே செய்யாம பிரச்சனை சிக்கல்னு வந்துருச்சுன்னா ஒரு கலவரத்தை தூண்டி ஒரு மதத்தவரை அடித்து எமோஷனலா அவங்கள பிளாக் பண்ணி அவங்கள காயப்படுத்தி இன்னொரு கூட்டத்தை அவங்களுக்கு எதிராக நிப்பாட்ட வைக்கிற அயோக்கியத்தனத்தை நம்முடைய பேரால ஒரு கூட்டம் செஞ்சிட்டு இருக்கு. அது RSS, பிஜேபி, சங்க பரிவார்.
அப்ப அந்த நம்ம பேரை வச்சு அவன் அடிச்சு ஊரை கொள்ளையடிச்சு தின்னுட்டு இருக்கானா, ஒருபோதும் மக்கள் அனுமதிக்க கூடாது. இந்த இடத்துல நம்ம தெளிவா புரிதலோட இருக்கணும். அப்ப நாம தெளிவா இருந்தோம்னா, நம்ம பேரை சொல்லி அவன் செஞ்சானா, இந்துன்ற வார்த்தை நீ சொன்னேன்னா அவ்வளவுதாயா அப்படின்னு மிரட்ட நம்மளால முடியும். அப்ப இந்த மாதிரி நம்ம இதை புரிஞ்சுக்கணும். நம்ம பேரை சொல்லிதான் இவ்வளவு பெரிய அநியாயம் சாமானிய மக்களுக்கு நிகழ்த்தப்படுதுன்னா ஒருபோதும் நம்ம அனுமதிக்க முடியாது அப்படின்னு களத்துல நிக்கணும் தோழர்களை. இப்படி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த மதக்கலவரம் பரவுவதையும், மதக்கலவரத்தால் அவங்க பெனிஃபிட் பெரிய பயன்பாடை அடைவதும், மதக்கலவரத்தை வைத்து அதிகாரத்திற்கு போவதுமான சில் வேலைகளை எல்லாம் தடுத்து நிறுத்த முடியும். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ. மகிழ்ச்சி தொடர்.